ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இருந்து வரேன். கூகுள் எடுங்க. கூகுள் எடுத்துட்டு பாரதிதாசன் யூனிவர்சிட்டின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா நிறைய பார் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பொசிஷன் இதுக்குள்ள லாஸ்ட் டேட் வந்து எப்போனா 30/4/2026. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பொசிஷன், இதுவும் ஒரு நம்பர் தான், டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ கெமிஸ்ட்ரியில இருக்கு. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பொசிஷன், இதுவும் வந்து என்னது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ கெமிஸ்ட்ரியில இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் என்னது, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், இதுவும் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ கெமிஸ்ட்ரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பொசிஷன், இதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெரைன் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பொசிஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இப்படி நிறைய போயிட்டே இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்றோம்னா, ஓகே ஃபர்ஸ்ட் ஒன்று நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இது எதுக்குள்ளது? நேம் ஆஃப் த போஸ்ட் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், எசென்ஷியல் எம்எஸ்சி இன் சுவாலஜி. ஓகேவா? அப்பர் ஏஜ் லிமிட் 28 இயர்ஸா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பெர் மந்த் 25,000. லாஸ்ட் டேட் வந்து எப்போ? ஏப்ரல் 30th. ஓகேவா? டூ அட்ரஸ் தந்திருக்காங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, ஓகே இதுல ஓகே இதுல வந்து லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயோடேட்டா ஃபார்ம் மாதிரி தந்திருக்காங்க. ஓகேவா? நம்ம இதை நீங்களே ஃபில் பண்ணி என்ன பண்ணிருங்கன்னா ஸ்கேன் பண்ணி மொபைல் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 2 பேஜஸ் ஆயிட்டா, இதை நீங்க ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. 10th மார்க் ஷீட்டை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. 12th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. எம்எஸ்சி இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஎஸ்சி டாக்டரேட் முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு இதுல ஒரு இமெயில் ஐடி தந்திருக்காங்க. என்ன இமெயில் ஐடினா இதா இருக்கு. ஓகேவா? இந்த இமெயில் ஐடிக்கு நீங்க உங்க இமெயில்ல இருந்து சென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா எல்லாமே ஹார்ட் காப்பீஸையுமே டூ அட்ரஸ் இதுல தந்திருக்காங்க. இங்க இதா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டூ அட்ரஸுக்கு வந்து நீங்க போஸ்ட் இல்லைன்னா கொரியர்லயும் அனுப்பணும். ஓகேவா? ஸோ இந்த 4 அப்ளிகேஷனுமே, சாரி 4 இல்ல, 5 or 6 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நீங்க இதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ மறக்காதீங்க, நீங்க எதுல இருந்து எடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து நானே தேடிட்டு இருந்தேன், அதாக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து வெப்சைட்டுக்குள்ளாடி போங்க. வெப்சைட்டுக்குள்ளாடி போனதுக்கு அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்லாஷ் ஜாப் ஓப்பனிங்ஸ். ஓகேவா? அதுக்குள்ளாடி போயிட்டு ப்ராஜெக்ட் பொசிஷன்ஸ் வேகன்சிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல வந்து நிறைய ஸ்க்ரோல் பார்ஸ் மூவ் ஆயிட்டே இருக்கு. கீழே இருந்து மேலே போயிட்டே இருக்கு. ஸோ இது எல்லாமே ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் பொசிஷன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நீங்க லிஸ்ட் ஆல் கொடுத்துட்டீங்கனாலே போதும். ஸோ இந்த மூவ்மெண்ட் வந்து நின்றோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சிலதுக்கு வந்து இன்னைக்கு, சாரி இந்த மந்த் லாஸ்ட் டேட், சிலதுக்கு இப்போ 4/5/2026 லாஸ்ட் டேட். ஓகேவா? ஸோ ஃபுல்லாவே நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுங்க. மோஸ்ட்லி எம்எஸ்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ஓகே, கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெரைன் பயோடெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மட்டும் எம்எஸ்சி இன் மெரைன் பயோடெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, சுவாலஜி, எனி பிரான்ச் ஆஃப் லைஃப் சயின்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே அட்ரஸ் தந்திருக்காங்க. செப்பரேட் அட்ரஸ், செப்பரேட் டெசிக்னேஷன். ஓகேவா? செப்பரேட் ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ் தந்திருக்காங்க.
அதாவது நீங்க யாருக்கு போஸ்ட் அனுப்பணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இமெயில் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே தனித்தனி செப்பரேட் இமெயில் இருக்கு. கன்சர்ன் பிடிஎஃப் ஓபன் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப்ல இருக்கிற மெயிலுக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. கன்சர்ன் பிடிஎஃப்ல இருக்கிற அட்ரஸுக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.